ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கருஞ்சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கோம். இது ஒரு இரும்பு கடாயில் தான் நம்ம வந்து செய்யணும், அப்போ தான் அதோடய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து செம்பருத்தி பூ, கருந்துளசி, மறிக்கொழுந்து எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த வடகம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 14 வகையான பொருட்கள் சேர்த்து அரைச்சி நெல்லையே காய வச்சு எடுத்த ஒரு வடகம். இதுதான் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வடகம். இதை வந்து ஹேர் பிளாக்காக வளர்கிறதுக்காகவும், நம்ம தலையில் அரிப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், முடி கொட்டுறது நின்றும் கண்டிப்பாக. அதுக்காகவும் இந்த வடகம் எடுத்து இந்த ரெடி பண்ணி நம்ம பண்ணுறோம். நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு முக்கியமான ஒரு பொருளே இந்த வடகம் தான். முக்கியமாக இதில் வந்து முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு சத்தாக இருக்கணுன்றதுக்காக முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து இந்த வடகம் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹென்னாவும் நீலி அவரியும் இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுவும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். முடி வந்து நல்லா பிளாக்காக வளர்கிறதுக்கு நீலி அவரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நீலி அவரியும் ஹென்னாவும் எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் நான் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்மளோட எண்ணெய்க்கு தேவையான பொருள்லாம் இதை வந்து நம்ம தேவையான அளவு நான் சேர்த்துக்குவேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹேர் ஆயில். இது தான் நம்மளோட பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த வாசனைக்காக தான் மறிக்கொழுந்தும் ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஹேர் ஆயிலில். பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து இது ஒரு 2 நாள் அப்படியே ஆற விட்டுறேன் இந்த இரும்பு கடாயிலேயே. அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வரோம். உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.